வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடம்புளி மீன் குழம்பு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1 kg மீன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த மீன் வேணால் எடுத்து குழம்பு வைக்கலாம். அடுத்து நான் கொடம்புளியை சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். என்னோடய கொடம்புளி கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. உங்களோடது வந்து சாஃப்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நார்மல் வாட்டர்லேயே போட்டுக்கலாம். சுடுதண்ணியில் போடணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு கொஞ்சம் அலசிட்டு இந்த மாதிரி சுடுதண்ணிலையோ இல்லை நார்மல் வாட்டர்லேயோ, சாஃப்டாக இருந்தால் நார்மல் வாட்டர், ஹார்டாக இருந்தால் சுடுதண்ணி. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆன பிறகு நம்ம இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நான் ஒரு 10 சின்ன வெங்காயமும் ஒரு 5-6 பல் பூண்டும் இதில் சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்க போகிறேன். சின்ன வெங்காயத்தையும் பூண்டையுமே நல்லா வதக்கிப்போம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன். இப்போ நான் இது கூட 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்க போகிறேன். மிளகு சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்க போகிறேன். நல்லா வதக்கிப்போம். இப்போ நான் சின்ன வெங்காயம், மிளகு, சீரகம், வெள்ளைப்பூடு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஃப்ரெஷ் கருவேப்பிலை சேர்க்குறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிப்போம். இப்போ நான் இது கூட 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வதக்கையில் இதை கரைக்கிறாமல் வதக்கணும். 2 ஸ்பூன் மல்லித்தூள். இப்போ நான் இது கூட 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்தை அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்து நான் 1/4 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிப்போம் எல்லாத்தையுமே மசாலா கூட. மிளகு, சீரகம், தேங்காய் வாசனை வந்த பிறகு நம்ம அதை தனியாக எடுத்து வச்சு ஆற வச்சிடலாம் கொஞ்சம் நேரம். இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போது நல்லெண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. நான் இது கூட 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்க போகிறேன். கடுகு நல்லா பொரியணும். 1/2 ஸ்பூன் கடுகு. இப்போது 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துப்போம். இப்போ நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம். நம்ம இதுக்கு முன்னாடி மசாலா வதக்கணும்ல, அதுலேயும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும், இதுலேயும் சேர்த்துக்கணும். இப்போ இதை நம்ம நல்லா வதக்கிப்போம். இப்போது சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம ஃப்ரெஷ் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கூடவே சேர்த்துக்கோங்க. அடுத்து நான் ஒரு பச்சை மிளகாய் சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் கூட வேணும்னா இன்னொரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு தக்காளி, கட் பண்ண தக்காளி. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிப்போம். தக்காளி எல்லாத்தையுமே இப்போது நல்லா வதக்கியாச்சு. இந்த மாதிரி நல்லா வதக்கின பிறகு நம்ம கொடம்புளி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதில் தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோதுக்கு தண்ணி வேணுமோ அவ்வளோதுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். நம்ம வதக்கி வச்சுருக்கிறதுல ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நான் நம்ம ஏற்கனவே வறுத்து தனியாக எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள், அதை நான் மிக்சியில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட் ஆக்கிட்டேன். இதை இப்போ நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அரைக்கையில், மிக்சியில் போட்டு அரைக்கையில். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம ஒரு டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இப்போ நான் இது ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க வைக்க போகிறேன். அதுக்காண்டி மூடி வச்சுருக்கேன். அந்த மசாலா வாசனை போகிற வரைக்கும் இதை ஓப்பன் பண்ண வேணாம். இப்போது 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள் நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம இப்போ மீன் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் 10 மினிட்ஸ்க்கு நடுவில் ஓப்பன் பண்ணிடாதீங்க. நல்லா 10 மினிட்ஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். இதுக்கப்புறம் தான் நம்மளால் மீனை ஆட் பண்ண முடியும். இப்போ நம்ம மீனை ஆட் பண்ணிடலாம். நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை ஆட் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ் நம்ம மீன் ஆட் பண்ணுறதுக்கு. எல்லா மீனையுமே ஆட் பண்ணிடுங்க. 5 மினிட்ஸ் மீன் நல்லா வேகணும். அதுக்கு நம்ம இப்போ மூடி வைக்கலாம். இப்போது 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீனை கிண்டையில் ரொம்ப மெதுவாக கிண்டுங்க, இல்லைன்னா மீன் உடஞ்சிரும். ஸோ அதனால் பார்த்து கிண்டணும். டபக்குன்னு நம்ம எப்பவும் போல் கிண்டுறது போல் கிண்டிங்கன்னா மீன் உடஞ்சிரும். அதனால் பார்த்து கிண்டுங்க. இப்போ சுவையான கொடம்புளி
மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம குடம்புளி யூஸ் பண்ணுறனால நீங்கள் இதை சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, இட்லி, தோசை, இடியாப்பத்துக்கு கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். எங்கள் சேனலில் என் பாட்டியின் மீன் குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கோம். அதை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் செக் அவுட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, மீன் பிரியாணியும் செஞ்சு அப்லோட் பண்ணியிருக்கோம், அதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், லிங்க்கில் போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.